ராகு காலம் வந்துருச்சு, தனி உக்கரதாண்ட ஆடுவது, இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் கேட்கிறேன். இப்படி ஒரு நாளை புனிதப்படுத்துறது, ஒரு நாளை கெட்டதா நினைக்கிறது, இப்படி இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடத்திலையும் இந்த துளையை, இந்த வாசலை திறந்து விடவே இல்லை. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் அங்கம் வகிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படும் சில துன்பங்கள், துயரங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும். அதுக்காகவே அந்த மாசத்தை, அந்த நாட்களை, அந்த எண்ணிக்கையில உள்ள சில தினங்களை அதை கெட்டதா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நாம இஸ்லாத்திற்கு விட்டு அப்பாற்பட்டு தான் போய் அந்த மாதிரியான சிந்தனைக்கு போறோம். மார்க்கம் அனுமதிக்காத காரியம், மார்க்கம் சொல்லித்தராத காரியம், மார்க்கம் ஒருபோதும் அங்கீகரிக்காத காரியம், அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட காரியம். காலம் நானாக இருக்கிற நிலையில் காலத்தை மனிதன் திட்டுகிறான், அதாவது என்னை திட்டுகிறான், அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வை திட்டுறதுக்கு சமமான பெரும் பாவத்தை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம்கள்ல பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர்களும் தடுக்கணும். அதே போன்று நம்முடைய சொந்த பந்தம் என்ற அடிப்படையில் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் விளக்குகிறதுக்கு நம்மளால் இயன்ற முயற்சிகளை செய்யணும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த இஸ்லாம் என்கின்ற சங்கைக்குரிய சத்திய மார்க்கத்தில் நாம் எல்லாம் சங்கமித்து நமது வாழ்க்கையை வழிநடத்தி வருகிறோம். இஸ்லாம் அதனுடைய பலவிதமான கட்டுக்கோப்புகள், கட்டுப்பாடுகள் யாவுமே ஈருலக வாழ்க்கையிலையும் நமக்கு வெற்றி கனியை பற்றி பிடிப்பதற்குண்டான வழிமுறைகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பலவிதமான அமல்கள், வழிபாடுகள், ஒழுக்க மாண்புகள், கொள்கை சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், இதில் மிக முக்கிய இடம் பெறக்கூடிய ஒரு விஷயம், இஸ்லாம் வழிபாட்டை எவ்வளவு ஏவுகிறதோ, எவ்வளவு தூண்டுகிறதோ, எவ்வளவு ஆர்வமூட்டுகிறதோ, அதைவிட பன்மடங்கு வழிகேடுகளாக எவையெல்லாம் உலகத்தில் உலாவி வருகிறதோ அதை இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கும். அந்த பட்டியலில் அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் மக்கத்து குஃபார்களிடத்திலையும் பல தரப்பட்ட மக்களிடத்திலையும் இருந்த ஒரு பழக்க வழக்கம், ஒரு மூட நம்பிக்கை, சஃபர் மாதம் வந்தால் அதை ஒரு பீடையாக, ஒரு அபச குணமாக, துன்பத்தை தரக்கூடிய சகுனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்தது. இஸ்லாமிய மார்க்கம் இது மாதிரியான மூட நம்பிக்கைகளை குளிதோண்டி புதைக்க வந்த மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் அங்கம் வகிக்கிற முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இன்றைக்கும் இந்த சஃபர் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்தில் எந்த ஒரு வியாபாரத்தையும் தொடங்கக்கூடாது, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது, திருமணமோ அல்லது வீடு திறப்பு நிகழ்வுகளோ அல்லது மற்ற இன்பகரமான நிகழ்வுகள் எதையுமே நம்ம இதில் தொடங்கிவிடக்கூடாது என்று பல முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. சஃபர் மாதம் பீடை என்பதை போன்றும், சஃபர் மாதத்தில் ஏதாவது நற்காரியத்தை தொடங்கினா அது வீணாக போயிடும், அது விளங்காது, அது உருப்படாது, அது நமக்கு வெற்றியை தராது, இப்படின்ற மாதிரியான கெட்ட அவநம்பிக்கை எண்ணிலடங்காத முஸ்லிம்களின் ஈமானை பறித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இஸ்லாம் இது சம்பந்தமாக நமக்கு தெல்ல தெளிவான அறிவுரைகளை, போதனைகளை சொல்லி தந்திருக்குதா அப்படின்னா முழுமையாக நமக்கு தந்திருக்கிறது. மார்க்கம் எல்லா விஷயத்திற்கும் தீர்வை தந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அடிப்படை கோட்பாடே மனிதன் தான் இஷ்டப்பட்டபடி தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடாது என்பதுதான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், அம்லில் இன்சானி மா தமன்னா, மனிதன் தான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறானா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை வடிவமைக்க இயலாது, நான் விரும்பிய அடிப்படையில் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் யதார்த்த கட்டுப்பாடு, அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிற அடிப்படையான ஒரு போதனை. இன்னும் திருமறை குர்ஆனிலே நமக்கு அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தைகள், அயஹ்ஸபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் தான் வெறுமன விடப்படணும், தான் நினைச்சபடி வாழ்றது, தனக்கு யாரும் கட்டுப்பாட போடக்கூடாது, நிபந்தனை சொல்லக்கூடாது, விதிமுறைகளை, வரையறைகளை, கோட்பாடுகளை, கொள்கை சித்தாந்தங்களை, ஒழுக்கங்களை, மாண்புகளை, நெறிமுறைகளில் எதையுமே சொல்லக்கூடாது என்று மனுஷன் ஆசைப்படுறானா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ இறைவன் நமக்கு ஒரு கேள்வியை முன்வைப்பதிலிருந்தே அதன் மூலம் நமக்கு நாடப்படுற செய்தி, நமக்கு சொல்லப்படுகிற அறிவுரை, நீ விரும்பியதெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிக்கை சார்ந்தும் சரி, அமல்கள் சார்ந்தும் சரி, ஒழுக்கங்கள் சம்பந்தமாகவும் சரி, நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை வடிவமைக்க இயலாது, நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ வாழ்ந்து விட்டு போயிடக்கூடாது, உன் மனதில் இருக்கிற நம்பிக்கை உள்பட நான் சொல்லி தந்த அடிப்படையில் இருக்கணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்போ மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாட்டை விளங்கிய முஸ்லிம்களாக யார் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஈமானை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில், ஈமானை சேதப்படுத்தக்கூடிய வகையில் எந்த செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது. அதில் பெருவாரியான முஸ்லிம்கள் வீழ்ந்து விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை என்றால் அது இந்த சஃபர் என்கின்ற மாதம் தான். சஃபர் மாதம் என்றாலே ஒரு பாதிப்பு மாதிரியும் ஒரு கெட்ட சகுனம் மாதிரியும் நினைக்கக்கூடிய தன்மை. இது இன்றைக்கு நேற்று வந்துச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. முன்னோர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு முன்னாடி இருக்கிறவங்களை பின்பற்றிட்டு
அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இப்படின்ற மாதிரி மார்க்கத்தின் அடிப்படை கூட தெரியாதவர்களின் செயல்பாட்டை போன்று இவர்களின் செயல்பாடு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில 3456வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லதத்தபிஉன்ன சனனம் மன் கபலக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு பின்பற்றுவீங்கன்னா, ஷிப்ரம் மின் ஷிபர் ஒரு திராஅம் பிதிராஇன், ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் நீங்கள் என்ன செய்வீர்கள், பின்பற்றுவீர்கள். அது சரியா தப்பா, அது உண்மையா அல்லது பொய்யா, எதையுமே நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டீர்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹத்தா லவ் சலகு ஜுஹர தப்பின், அவர்கள் உடும்பின் பொந்துக்குள்ளே நுழைந்தாலும் சரி, ல சலக்துமூஹு, அதிலே நீங்கள் நுழைவீர்கள். எதுக்குப்பா உள்ள போறான் அப்படின்னு கூட பார்க்க மாட்டீங்க, என்ன நோக்கத்துக்கு போறான், அதனால என்ன பலனே என்ன பயனே, உடும்பின் பொந்துக்குள்ளே உங்கள் முன்னோர்கள் சென்றாலும் கூட நீங்கள் அப்படியே போவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்க. அப்ப இன்றைக்கு முன்னோர்களை பின்பற்றுகிறோம் என்ற பெயர்ல சஃபர் மாதத்தை நம்பிக்கையாக வைத்துக்கொண்டு அதுல அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது என்று மார்க்கமே தடுக்கல, இஸ்லாமே தடுக்கல. இஸ்லாம் தடுக்காத ஒரு காரியத்தை இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு பல பேர் செய்யக்கூடியதுதான் அல்லாஹுவினுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய காரியமாக பார்க்கப்படுகிறது. இது மாதிரி காலத்தை ஏசுவது அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க. அப்ப இன்னும் சொல்றதா இருந்தா சஃபர் மாதம் சம்பந்தமாக மார்க்கம் என்னென்ன அறிவுரைகளை நமக்கு சொல்லி தந்திருக்குது, என்ன எச்சரிக்கைகளை கற்று தந்திருக்குது என்பதை பார்க்க வேண்டும். அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் புகாரில் 5717வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா அதுவா வலா சஃபர வலா ஹாமா, தொற்று நோய் என்பதும் இஸ்லாத்தில் கிடையாது. பீடை மாதமாக அது சகுனம் கெட்ட சகுனமாக பார்க்கக்கூடிய தன்மையும் இஸ்லாத்தில் கிடையாது. ஆந்தை சகுனமும் இஸ்லாத்தில் கிடையாது. ரசூலுல்லாஹ் இது ஓப்பனா சொன்ன வார்த்தைகள். அப்போ சஃபர் மாதத்தில் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னா, செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை சார்ந்தது. அல்லாஹ் டைரக்டா குர்ஆன்ல சொல்லுவான், அல்லது தூதரை வைத்து நபி மொழிகளாக நபி வழிகளாக ஹதீஸ்களாக நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அப்ப இது ரெண்டுமே இல்லாதத நம்ம ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறோம்னா இது எந்த அடிப்படையில் புறக்கணிக்கப்படுகிறது? குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், சட்டம் சொல்லுகிற அதிகாரம் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்தது. ஒன்னு ஹலாலு ஒன்னு ஹராம்னு தீர்மானிக்கிற அதிகாரம் நம்மை சார்ந்தது அல்ல, முத்தவல்லிகளை சார்ந்தது அல்ல, முன்னோர்களை சார்ந்தது அல்ல. இமாம்கள், நாதாக்கள், ஷஹீதுகள், சுஹதாக்கள், ஏன் ரசூல்லாவே நினைச்சா கூட தான் என்ன செய்ய முடியாது, ஹலால் ஹராம்னு தீர்மானிச்சிட முடியாது. இந்த அதிகாரம் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கைக்குள்ள வச்சிருக்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வால் மட்டும்தான் சட்டம் சொல்ல முடியும். உன்னை கூடும் உன்னை கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் முழுமையும் அல்லாஹ் தன் கரத்தில் வச்சிருக்கிறான். அப்ப சஃபர் மாசத்தை பீர்னு சொல்லி ஒதுக்கணும்னா அல்லாஹ் ஒதுக்குனானா? ரசூலுல்லாஹ் ஒதுக்குனாங்களா? அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் ஒதுக்குனாங்களா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத செயல்பாட்டை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள் என்றால் இது சொர்க்கத்தை நோக்கிய பாதையா அல்லது நரகத்தை நோக்கிய பாதையா என்பதை சிந்தித்து பார்க்கணும். குர்ஆனிலே அல்லாஹ் இன்னும் பேசுகிறான், ஒய் எம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின், உங்களுக்கு ஒரு துன்பத்தை அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹுவ, அந்த துன்பத்தை அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாராலையும் என்ன செய்ய முடியாது, நீக்க முடியாது. ஒரு துன்பம் நடக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டான்னா அது சஃபர் மாசத்துல தான் வரணும், என்ன கட்டாயமா? ஏன் மற்ற மாசத்துல வராதா? மற்ற மாசத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்படாதா? பெரிய பெரிய துன்பங்கள் ஏற்படாதா? ரமலான் மாசத்துல பத்ர் போர் நடந்துச்சு, உஹது போர் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மாசத்துலயும் போர்க்களங்கள் நடந்தது. அந்த போர்க்களங்கள்ல கெட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. உஹது போர் நடந்த மாசத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டினாங்களா? இது கெட்ட சகுனம், இந்த மாசத்துல வேற எதுவும் செய்யாதீங்க இப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எவ்வளவோ பாதிப்புகளை ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி கண்டாங்க. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு மாசத்தையும் இப்படியே புறக்கணிக்க வேண்டும் என்ற சிந்தனை இஸ்லாத்தில் இருக்குதா? முதல்ல அப்ப இதை சிந்தித்து பார்க்கணும். ரசூலுல்லாஹ் எந்த ஒரு காலத்தையும் எந்த ஒரு நேரத்தையும் எந்த ஒரு நாளையும் குறிப்பிட்டு இப்படி கெட்ட சகுனமாக பார்க்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் சார்புலிந்து பார்த்தால் கூட நாம இடமளிக்கக்கூடிய இது மாதிரியான சிந்தனைகள் ஈமானுக்கு பங்கத்தை விளைவிக்குமே ஒழிய ஒருபோதும் மார்க்கத்திற்கு உகந்ததாக இந்த சிந்தனைகள் வராது. அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், ஒரு துன்பத்தை அல்லாஹ் நாடிட்டானா அந்த துன்பத்தை அல்லாஹ் எப்படி நாடுவான், அதை நீக்கணுமா? அல்லாஹ்வை தவிர்த்து யாராலையும் நீக்க முடியாது. இன்னும் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான், 10வது அத்தியாயத்துல 107வது வசனம், ஒய் யுரிதுக பிகைரின், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டான் என்றால் ஃபலா ராத்த லிஃபத்லிஹி, அந்த அருளை அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாராலையும் என்ன செய்ய முடியாது, அது தடுக்கவே முடியாது. உங்களை விட்டு அல்லாஹ் கொண்டு சேர்த்துருவான் எப்படியாவது. அப்ப நன்மையும் தீமையும் படைத்தவன் புறத்திலிருந்து வருது என்று நம்புவதுதான் ஈமானின் அடிப்படையே. அந்த ஈமானின் அடிப்படையை கூட விளங்காமல் நாம இஸ்லாமியர்களாக பயணித்தோம் என்றால் தொழுத தொழுகை கேள்விக்குறியாகிவிடும், நோற்ற நோன்பு கேள்விக்குறியாகிவிடும், கொடுத்த தர்மம் கேள்விக்குறியாகிவிடும்,
லட்சக்கணக்கில் கொட்டி தீர்த்து காசை செலவழிச்சு பயணம் செஞ்சு உம்ரா ஹஜ்ஜின்னு செஞ்ச அந்த அமல்கள் அது கேள்விக்குறியாகிவிடும். அப்போ அல்லாஹ் நமக்கு அடிப்படையிலே சொல்லித் தருகிற அழகிய உபதேசம், ஒரு துன்பமோ இன்பமோ என் புறத்திலிருந்து வருது, இதை நீ நம்பு என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருது. இதை நாம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ் சொல்லுகிறான். புகாரியில 4826வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸுல் குர்சின்னு சொல்லுவாங்க. யுதீனி இப்னு ஆதம், ஆதமின் மகன் என்ன செய்கிறான், என்னைய நோவினை செய்கிறான். அவன் என்ன செய்யறான்னா, யசுப்பு தஹர், காலத்தை அவன் திட்டுகிறான், காலத்தை ஏளனமா பார்க்கிறான். வஅனத்தஹர், நானே காலமாக இருக்கிறேன், நானே காலமாக இருக்கிற நிலையில காலத்தை அவன் திட்டுகிறான். அப்ப காலத்தை திட்டுறது, நேரத்தை திட்டுறது, கெட்ட சகுனமாக பார்க்கறது, ஒரு குறிப்பிட்ட மாசத்தை, குறிப்பிட்ட நாளை, குறிப்பிட்ட வாரத்தை, குறிப்பிட்ட வருடத்தை கெட்டதாக பார்க்கக்கூடிய தன்மை என்பதே காலத்தை ஏசுவதற்கு சமம். காலத்தை ஏசுவது என்பது அல்லாஹுவை ஏசுவதற்கு சமம். அப்ப காலத்தை திட்டுவதன் மூலம் ஆதமின் மகன் என்னை திட்டுகிறான், எனக்கு நோவினையை தருகிறான் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப யோசித்து பார்க்கணும், இந்த காலத்தை சஃபர் மாசத்தை பீடை என்று நம்புறது அல்லாஹ்வை திட்டியதற்கு சமமான பாவத்தை இன்றைக்கு முஸ்லிம்கள் செய்கிறார்கள். அப்ப இந்த காரியத்தை விட்டு விலகி ஆகணும். நம்ம நிறைய அமல் செய்கிறோம், நிறைய தர்மம் செய்கிறோம், நிறைய உம்ரா அது இதுன்னு செய்கிறோம், செஞ்சுவிட்டு இது மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டோம்னா, இதில் தொடர்ந்தோம்னா, இந்த நம்பிக்கை மனசில் இருந்துச்சுன்னா யோசித்து பாருங்கள், இது மறுமையில் நமக்கு வெற்றியை தருமா? மறுமையில் வெற்றியை தராது, பெரிய பாதிப்பை தான் தரும். குர்ஆன் எக்கச்சக்கமான வரலாறு சொல்லுது. அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு வரலாறை சொல்கிறான். ஒரு கூட்டம் 7 இரவுகள் 8 பகல்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த கூட்டத்தை நோக்கி காற்றுகளை வீசி அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த சமுதாயத்தை அழித்தான். வ அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, ஆது கூட்டத்தை தொடர்ச்சியாக அனுப்பப்பட்ட காற்றின் மூலமாக என்ன செஞ்சான், அல்லாஹ் அழிச்சான். சஹரஹா அலைஹிம் சபஅ லயால் வ சமானியத் ஐயாம் ஹுசூமன் ஃபத்தரல் கௌம ஃபீஹா சரஆ, அந்த ஆது கூட்டம் அப்படியே மென்று தின்னப்பட்டு அப்படியே வாந்தி எடுக்கப்பட்ட வைக்கோலை போன்று கிடந்தாங்க. 7 இரவுகள் 8 பகல்கள். அப்ப 7 இரவு 8 பகல்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என்ற 7மே வந்துடும். அப்ப 7 நாளுமே கெட்ட சகுனமா? ஒரு நாள்ல பாதிப்பு என்றால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாதிப்பா? இப்படி இஸ்லாமிய மார்க்கம் கற்பித்து தருமா? மூட நம்பிக்கையை அடிச்சு நொறுக்கிறதுக்கு தான் இஸ்லாமியம் வந்துச்சு. இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையிலேயே மூட நம்பிக்கை அடிச்சு நொறுக்குது. கண்டதையும் கழியதை நம்பாத, இது ஈருலக வாழ்க்கையில் உனக்கு பாதிப்பை தந்துடும், உன்னை நரகத்தை நோக்கி இழுத்துட்டு போயிடும், சொர்க்கத்தை விட்டு உன்னை தடுத்துரும். எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துறான். எல்லா துன்ப துயரங்கள் அந்த நடைபெற்ற நாட்கள்லாம் கெட்ட சகுனமா? அதனால எதுவுமே செய்யக்கூடாதா? அப்போ வாழ்நாளில் எதையுமே செய்ய முடியாதே. பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. உலகத்தில் ஒரு மூலையில் ஒரு ஆளுக்கு இன்பம் நடக்குதுன்னா அதே உலகத்தில் இன்னொரு ஆளுக்கு துன்பம் நடக்கும். இப்போ அந்த நாளை நல்ல நாள்னு சொல்லுவீங்களா, கெட்ட நாள்னு சொல்லுவீங்களா? இதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் இது எல்லாம் எப்படி பார்க்குதுன்னா, இணை வைப்பின் வாசலாய் பார்க்கிறது. இது கெட்ட சகுனம், கெட்ட சிந்தனை, ஜோசியம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, இது எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஏன் தடுக்குது? எதனால் இதை தடுக்குது? ஒட்டுமொத்த ஈமானையும் சாப்பிட்டும். அப்போ இந்த சிந்தனைக்கு இந்த செயல்பாட்டுக்கு நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நாம் இடமளிச்சிடக்கூடாது. இன்னும் கூடுதலாக சொல்கிறதா இருந்தால், முஸ்லீம்கள்கிட்ட சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை, ஒரு மாதத்தில் புதன்கிழமை வருதுன்னா கடைசி புதன்கிழமைய இது ஒட்டுமொத்த பீடையையும் கழிக்கக்கூடிய புதன். இதுக்கு பேர் ஒடுக்கத்து புதன். இந்த ஒடுக்கத்து புதனில் குறிப்பிட்ட காரியத்தெல்லாம் செஞ்சால் அந்த மாதத்தில் ஏற்பட்ட பீடை எல்லாம் கழிஞ்சு போயிடும், கெட்ட சகுனம்லாம் அழிஞ்சு போயிடும், அது இதுன்னு யாருடைய கண்ணும் படாது இப்படின்ற மாதிரி நம்புறாங்களே. இப்படி நம்பக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இந்த நூற்றாண்டிலையும் இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்த பிறகும் மார்க்கம் காட்டித்தராத நிலையிலையும், மார்க்கம் கற்றுக் கொடுக்காத நிலையிலையும், மார்க்கம் தடுத்த நிலையிலையும் இன்றைக்கும் இந்த மூட நம்பிக்கைகள் இது மாதிரியான செயல்பாடுகள்லாம் முஸ்லிம்களில் பெருவாரியான கூட்டத்தால் நம்பப்படுதுன்னா யோசித்து பார்க்கணும். செய்யக்கூடிய அமல்கள் கேள்விக்குறியாகிற மாதிரியான ஒரு நிலை வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் சொன்னாங்க, ஜாஹிலியாவினுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டை, ஒட்டுமொத்த நம்பிக்கையை என்னுடைய காலுக்கு அடியில் போட்டு நான் புதைக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறேன், எதை நீ நம்பாதீங்க, யாரும் என்னவும் சொல்லி ஏமாத்துவாங்க,
எல்லாத்தையும் நம்பிட்டு போயிடாதீங்க, மறுமை வாழ்க்கைக்கு அது என்ன செஞ்சிடும், உங்களுக்கு பாதிப்பாகிரும். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை செய்த யோசித்து பார்க்கணும். முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம குடும்பத்திலையும் பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரியான சிந்தனைகள். சஃபர் மாதம் என்பது அது பீடை மாதம் அல்ல, அது இறைவனால் தரப்பட்ட ஒரு மாதம். 12 மாதமே இறைவனால் புரிந்து கொள்ளப்பட்ட மாதம் தான். எந்த மாசத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம கழிச்சிடக்கூடாது. இது கெட்ட மாசம், இந்த மாசம் வந்தாலே ஏதாவது கெட்டது தான் நடக்கும், பத்தியா அது நடந்துருச்சு, பத்தியா இது நடந்துருச்சு. அல்லாஹ் நாடுனது தான் நடக்கும். எந்த மாசத்திலையும் நடக்கும், எந்த நாளிலையும் நடக்கும், எந்த வருஷத்திலையும் நடக்கும். எல்லா நாட்களுமே இறைவனால் தரப்பட்ட நாட்கள் தான். அதனால்தான் ஒரே ஒரு ஹதீஸ், காலத்தை திட்டுவதன் மூலம் மனிதன் எனக்கு நோவினை செய்கிறான், காலமே நானாக இருக்கிறேன். அனத்தகர் என்றான் அல்லாஹ். அனத்தகர், நான் தான் காலம், அவன் என்னைய திட்டுறான் என்று ரசூல்லா அல்லாஹ் சொன்னதாக நமக்கு சொன்னாங்களே. இதுதான் நமக்கு உண்டான பாடம், நமக்கு உண்டான படிப்பினை. அப்போ எந்த நேரத்திலையும் இது மாதிரியான செப்பரேட்டா ஒரு குறிப்பிட்ட மாசத்தை இது அப்படியே ஓரந்தள்ளுறது, இது அப்படியே ஒதுக்கி வைக்கிறது, ஐயோ கல்யாணத்தெல்லாம் அந்த மாசத்துல வைக்கக்கூடாது, நம்ம நல்ல காரியங்கள் எதையுமே அந்த மாசத்துல வைக்கக்கூடாது, வீடு திறப்பு விழா அல்லது மற்ற சுன்னத்து ஹத்னா பண்றது எதையுமே செய்யறது கிடையாதே, எதையுமே செய்யறது கிடையாது. இப்படி ஒரு குறிப்பிட்ட மாசத்தை ஒதுக்குறது, அதை ஏளனமா பார்க்கறது, அதை இழிவா நினைக்கிறது, அதை கெட்ட சகுனமா பாவிக்கிறது, இது ஈமானை சேதப்படுத்தும். இது இந்த உலகத்துல பாதிப்பை தராது. உலகத்துல அந்த பாதிப்பு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதோ தெரியலையோ, கண்டிப்பாக மறுமை நாளில் போய் நிற்போம். அப்போ நாம் பல அமல்கள் செய்கிறது மட்டும் அல்ல, நான் முதல்ல இந்த உரையினுடைய தொடக்கத்திலே சொன்னேன், இஸ்லாமிய மார்க்கம் வழிபாட்டை எவ்வளவு சொல்லித்தருதோ அதை விட பன்மடங்கு வழிகேட்டை தோலுரிக்கும். இஸ்லாத்தின் அடிப்படை தாரக மந்திரமே லா இலாஹ, எந்த கடவுளும் இல்லை, இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர்த்து. இதுதான் இஸ்லாத்தின் தாரக மந்திரமே. அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்ல வரான், அல்லாஹ் கடவுள் மட்டும் சொல்ல வரல, அல்லாஹ்வை தவிர்த்து வேற எவனும் கடவுள் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் தாரக மந்திரமே. அடிப்படை சூத்திரமே இதுதான். இதை ஒருத்த நம்பி இஸ்லாத்துக்கு வந்தால்தான் அவன் முஸ்லிமே. அப்ப இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இஸ்லாம் வழிகேட்டை முதல்ல அடிச்சு நொறுக்குது, வழிகேட்டை அடிச்சு நொறுக்கணும். அப்ப முஸ்லிம்களாக இருந்துட்டு அமைதியாக கடந்து செல்வது ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கைக்கு அழகல்ல. இதை நாம முதலில் விளங்கி கொள்ளணும். ஏன்னா முழுக்க இந்த சஃபர் மாதம் சம்பந்தமாக மக்களிடத்தில் நிலவக்கூடிய நம்பிக்கை இதுதான். காஜா மொயினுத்தீன் அப்படின்றவங்க ஏதோ ஒரு ஆய்வு செய்ததாகவும், அதில் இந்த சஃபர் மாதத்தில் கடைசி வாரத்தின் புதன்கிழமை ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான முசீபத்துகள் அப்படியே இறங்கியதாகவும் கட்டுக்கதைகளை இட்டு கட்டி அவிழ்த்து விடுறாங்க. இதெல்லாம் நம்பி ஒரு முஸ்லீம் பயணித்தோம் அப்படின்னா, அப்படி நபிகள் நாயகம் எதுக்கு வந்தாங்க, எதுக்கு இஸ்லாத்துன்னு சொன்னாங்க, அல்லாஹ் எதுக்கு குர்ஆன் வசனத்தை இறக்கினா, நபி மொழிகளை சொன்னா, அப்படின்றதான் எல்லாமே என்ன ஆகிரும், கொஸ்டின் மார்க் ஆகிரும், கேள்விக்குறி ஆகிரும். அப்போ காஜா மொயினுத்தீன் நமக்கு நபியா அல்லது ரசூல்லா நமக்கு நபியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் வரும். ரசூல்லா காலத்துலேயும் எவ்வளவோ கெட்ட நிகழ்வுகள் நடக்கத்தான் செஞ்சிச்சு. ரசூல்லா எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொன்னாங்களா அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயத்த நமக்கு சொல்லி காட்டினாங்க. வெள்ளிக்கிழமை அந்த நாளில் தான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் ஆதமை படைச்சான், அந்த நாளில் தான் உலகம் அழியும் அப்படின்றதையும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துக்கிறாங்க. இப்போ ஆதமை படைச்சதுனால அந்த நாள் நல்ல நாள், உலகம் அழிய போகிறதுனால அது கெட்ட நாள், இப்படி சொல்லி வாதம் பேச முடியுமா? நல்ல நாள் கெட்ட நாள் தீர்மானிக்கிறது இந்த நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் காலத்திலையும் உஹது போர்க்களம் நடந்துச்சு. சஹாபாக்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்க. சஹாபாக்கள் கொல்லப்பட்டதுனால அது கெட்ட நாள் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிட முடியுமா? உங்களுக்கு கருப்பு நாள், இது கெட்ட சகுனம், வருஷம் இந்த நாள் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் செய்யாதீங்க, போர்க்களம்லாம் வந்துச்சுன்னா போகாதீங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்படி இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு ஒரு மடமைவாதத்தை மண்டையில் ஏற்றிக்கிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து. ரசூலுல்லாஹ்வும் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சிக்கலை சந்திக்க தான் செஞ்சாங்க. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பேசப்பட்டது மதீனா முழுக்க பேசப்பட்டுச்சு. அந்த நாள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாளிலே ரொம்ப கஷ்டத்திற்கு, நெருக்கடிகளுக்கு ஆயிஷாவும் ஆளானாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், இந்த நாளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இது வருஷம் இப்படி கெட்ட சகுனமாக பார்க்கப்படணும் இப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்போ உலகத்தில் என்னமும் நடக்கும், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான பேர் பிறக்கிறார்கள் என்று அரசாங்கம் தகவல் சொல்லுது. 70,000-80,000 பேர் பிறக்கிறாங்க ஒரு நாளில். இறப்பு விகிதமும் ஒவ்வொரு நாளும் இருக்குது. 1,00,000 பேர்கிட்ட இறக்குறாங்க, இப்படிலாம் இருக்குது. அப்போ 1,00,000 பேர் இறக்குறதுனால இது கெட்ட நாள் அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் தீர்மானிக்க முடியுமா? 70,000 பேர் பிறக்கிறாங்க அதனால இது நல்ல நாள் இப்படின்னு சொல்லி தீர்மானிக்க முடியுமா? இது ஒரு அறிவாளிக்கு அழகா? ஒரு அடிப்படை வாதமே என்ன செஞ்சிருக்குது, இவ்வளவு ஒரு மடமை வாதமாகத்தான் இருக்குது. இது மாதிரியான ஜாஹிலியா சிந்தனைக்கு, அறியாமை கால பழக்க வழக்கத்திற்கு இஸ்லாம் ஒருபோதும் என்ன செய்யாது, அனுமதி கொடுக்காது.
இதை முதல் களத்திலே நின்று கொண்டு எதிர்க்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். இது மாதிரி கெட்ட சிந்தனை, கெட்ட நம்பிக்கை, அதை தள்ளுறது, இதை தள்ளுறது, அதை புறந்தள்ளுறது, இதை புறந்தள்ளுறது, அதை கெட்ட சகுனமாக பார்க்கறது, இதை கெட்ட சகுனமாக பார்க்கறது, இதை பீடையாக பார்க்கறது, அதை பீடையாக பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, இது அத்தனை வாசலையும் மூடிய ஒரே மார்க்கம் உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். கண்டவர்களும் கலியதலையும் பேசுவாங்க, எதனாலும் எல்லாத்தையும் நம்பிட்டு போ என்று இஸ்லாமிய மார்க்கம் விட்டுறாது. இது அடிப்படையில் நாம் உணர்ந்து புரிந்தால்தான் குறைந்தபட்சம் இஸ்லாமிய சமுதாயத்தையாவது காப்பாற்ற முடியும். ஏன்னா பிற மதத்தவர்களுடைய செயல்பாடு இங்கேயும் இருக்குது, அப்படியே இருக்குது. ராகு காலம் வந்துருச்சு, கேது காலம் வந்துருச்சு, சனி வந்து உக்கரதாண்டம் ஆடுவது, இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் கேட்குறேன்? யார் கலாச்சாரம்? முஸ்லீம்களின் கலாச்சாரமா? பிற மதத்தவர்கள் எப்படி அவங்க இது மாதிரி பீடை மாதமாக பீடை நாட்களாக சகுனம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் முஸ்லீம்கள்ட்ட இந்த மாதிரி பார்க்குறாங்க. பூனை குறுக்க போனால் வந்து காரியம் வழங்காது, ஒரு விதவை குறுக்க போனால் வந்து காரியத்துக்கு போகக்கூடாது, எங்கே கிளம்புனாலும் நம்ம ரிட்டர்ன் போயிடணும், இப்படியா? இப்படிலாம் இஸ்லாமிய மார்க்கம் இப்படி சொல்லுமா? முதல்ல யோசித்து பாருங்கள். ஒட்டுமொத்த மூளையையும் அப்படியே கரைத்து குடித்தவர்களை போன்று இன்றைக்கு பெருவாரியான மக்கள் என்ன செய்கிறாங்க? தவறான நம்பிக்கையின் பக்கம் செல்கிறார்கள். கூடுதலாக இன்னும் சொல்கிறதா இருந்தால் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. அதே ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் ரசூலுல்லாஹ் இறக்கவும் செஞ்சாங்க. சஃபருக்கு அடுத்த மாதம் தான் ரபியுல் அவ்வல். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை முஸ்லீம்களை எப்படி பார்க்குறாங்க? ஐயோ ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுகுறாங்களா? ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் கொண்டாடணுமா? கொண்டாடுறாங்க, கொண்டாடலாமா? கொண்டாடுவதும் தப்பு தான், அதை வந்து சகுனமாக பார்க்கறதும் தப்பு தான். யாருடைய பிறப்பும் யாருடைய இறப்பும் நடக்க தான் செய்யும். ரசூலுல்லாஹ்வே ஒரு நேரத்தில் அவருடைய பிள்ளை இப்ராஹிம் என்ற மகன் அவர் மரணத்தை தழுவுறார், இறந்து போயிடுறாங்க. இறந்து போனால் சஹாபாக்களுக்கு நடுவில் பேச்சுக்கள் ஓடுது. ஜனாசாவை இன்னும் அடக்கம் கூட பண்ணலை. மவுத்து வீட்டில் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு காதில் விழுகிறது. மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? இந்த அன்றைய தினம் பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுது. இந்த சூரிய கிரகணமும் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை மௌத்தா போனதுனால தான் சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்லி ரெண்டையும் ஒப்பிட்டு பேசிட்டாங்க. இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி ரசூலுல்லாஹ் காதுக்கு வந்த உடனே தன் பிள்ளை மௌத்தில் கூட ரசூலுல்லாஹ் அந்த இடத்துலேயே மக்களுக்கு சொல்கிறாங்க, இப்படி எல்லாம் நினைக்காதீர்கள், இது தவறான நம்பிக்கை, இது கெட்ட சிந்தனை, இப்படி நினைக்கிறதே பாவம். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வினுடைய ரெண்டு அத்தாட்சிகள். குர்ஆன் வசனத்தை எடுத்து போடுறாங்க. இன்ன ஷம்ஸவல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளிலிருந்து இருக்கக்கூடிய ரெண்டு அத்தாட்சி. இது யாருடைய பிறப்பிற்கும் யாருடைய இறப்பிற்கும் என்ன செய்யாது? அது வந்து கிரகணம் பிடிக்காது. கிரகணம் பிடிக்குதா? நீ அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடு, தர்மம் செய், அல்லாஹ்வை நினைச்சு தொழு, கிரகண தொழுகை தொழு. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுதே ஒழிய என் பிள்ளை மௌத்தா போனதுனால தான் கிரகணம் பிடிக்குது இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை. அப்படி சொன்ன சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து கண்டிச்சாங்க. ஏன் கண்டிச்சாங்க? இப்படி ஒரு நாளை புனிதப்படுத்துறது, ஒரு நாளை கெட்டதா நினைக்கிறது, இப்படி இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடத்திலையும் இந்த துளையை இந்த வாசலை திறந்து விடவே இல்லை. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் அங்கம் வகிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் ஏற்படும் சில துன்பங்கள், துயரங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும். அதுக்காகவே அந்த மாசத்தை, அந்த நாட்களை, அந்த எண்ணிக்கையில் உள்ள சில தினங்களை அதை வந்து கெட்டதாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நாம் இஸ்லாத்திற்கு விட்டு அப்பாற்பட்டு தான் போய் அந்த மாதிரியான சிந்தனைக்கு போகிறோம் அப்படின்றத மனதில் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். மார்க்கம் அனுமதிக்காத காரியம், மார்க்கம் சொல்லித்தராத காரியம், மார்க்கம் ஒருபோதும் அங்கீகரிக்காத காரியம், அல்லாஹுவால் வெறுக்கப்பட்ட காரியம். காலம் நானாக இருக்கிற நிலையில் காலத்தை மனிதன் திட்டுகிறான், அதாவது என்னை திட்டுகிறான், அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வை திட்டுறதுக்கு சமமான பெரும் பாவத்தை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம்களில் பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர்களும் தடுக்கணும். ஆலிம்கள், முத்தவலிகள், இயக்கங்கள், ஜமாத்துகள், அமைப்புகள், கட்சிகள் அத்தனை பேரும் தடுக்கணும். அதே போன்று நம்முடைய சொந்த பந்தம் என்ற அடிப்படையில் அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிட்றோம், அவங்கள வீடு ஓப்பன் பண்ணுறதுக்கு கூப்பிட்றோம், நல்ல கெட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கூப்பிட்றோம். பாவம் செய்யும்போது தடுக்கலான்னா நம்ம சொந்த பந்தமாக இருந்து என்ன புண்ணியம்னு கேட்குறேன். அல்லாஹ் நமக்கு ஒரு சொந்தத்தை தந்திருக்கிறான், ஒரு உறவை தந்திருக்கிறான். இவங்க பாவம் செய்யும் போது தடுக்க கூட நம்மளால முடியலைன்னா யோசித்து பாருங்கள், இதை விட ஒரு பலவீனமான நிலை இருக்க முடியுமா? அப்போ நாமும் இந்த பாவத்தை விட்டு விலகணும், இது மாதிரியான கெட்ட சிந்தனை விட்டு விலகணும், இது மாதிரியான ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனையிலிருந்து நாம் விலகணும். அதே போன்று மற்றவர்களுடைய வாழ்க்கையும் விளக்குகிறதுக்கு நம்மளால் இயன்ற முயற்சிகளை செய்யணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு முழுமையான ஈமானோடு சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிற நற்பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.